அது என்னன்னா, விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகர், அரசியல் தலைவராக துடிப்பவர். அவன் ஒரு தற்குறி. திமுக தான் சொந்த கட்சி ஆளையே அரசியலுக்காக கொள்கிறவர்கள். நீங்கள் ஊடகங்கள் இருக்கீங்களே, ஊடகங்கள் மாதிரியான ஒரு மிக மோசமான அயோக்கியவாதிகள் யாருமே இல்லை. உதயநிதிக்கு அவங்க அப்பாவோ தாத்தாவோ கட்சி நடத்தாம இருந்து முதல்ல அங்க நீங்க உதயநிதியை கொண்டு வந்தாலும் உதயநிதியும் இந்த மாதிரி தான் கூமுட்டத்தனமா செயல்படுவார். பெரும்பாலும் கேட்ட கேள்வி என்னன்னா, ஒரு தார்மீக அடிப்படையில கூட விஜயோட கட்சி அந்த நிர்வாகிகளோ பொறுப்பேற்கல, ஒரு வருத்தம் தெரிவிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே ஊரோட்டு ஓடி போயிட்டாங்க. கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தொண்டர்களே வாட்ஸ்அப் குரூப் ஓட்டு வெளில போயிட்டாங்க. யாருமே இப்படி சொன்னீங்கன்னா நீதிமன்றத்துல போனது மட்டும் கரெக்டான ரிப்போர்ட்டிங்னா எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அப்படின்னா நீங்க ஜனநாயகத்தை 4வது தூணுன்னு சொல்லாதீங்க. திமுகவிடம் வாங்கி திங்கிற கூலி ஆட்கள். அரசாங்கத்தை பார்த்து ஸ்டாலின் அறிவு இருக்குதா, எதுக்கு கலாச்சாரத்தை விற்கிறதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னு கேட்க மாட்டீங்க. கேட்டீங்கன்னா முதுகெலும்பு உறிஞ்சு போயிடும். அரசியல்னா என்னங்கிறது தெரியாதவர் தன்னை சுத்தி இவ்வளவு ஒரு பெரிய கூட்டம் வந்தோன ஒரு பெரிய பெருமை உட்காந்துச்சு. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அதிமுக ஐடி நிர்வாகி நாச்சியார் சுகந்தி அவர்கள். வணக்கம். அநீதிகளுக்கு குரல் கொடுக்காதீர்கள் தற்கூறிகளே அப்படின்னு பயங்கரமா யாரையோ திட்டுறீங்களா, அது யார மேடம்? என்னுடைய முகநூல் பதிவை பார்த்துட்டு நீங்கள் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கேள்வியை. இல்லை, இங்கே ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகுந்த மன அழுத்தம். நான் ஒரு கட்சியை அதிமுகங்கிற கட்சியில் இருந்தாலும் ஒரு பொது மனுஷியாக பார்க்கும்போது உண்மைக்குமே ரொம்ப ஒரு மன அழுத்தம் ஏற்படுது. ஒரு பெரிய அநீதி நடந்திருக்கு. 42 பேர் இறந்துருக்காங்க. கோர்ட் இன்றைக்கி என்ன சொல்லுது அப்படின்னா, வர்றவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது காவல்துறையின் கடமைன்னு சொல்லுது. ஆனால் இங்கே அறிவு சமூகம், நாங்கள்லாம் அறிவாளிகள், நாங்கள்லாம் எழுத்தாளர்கள், நாங்கள்லாம் கவிஞர்கள், நாங்கள்லாம் ஊடகவியலாளர்கள், நாங்களாம் ரொம்ப அறிவு படைத்தவர்கள்னு சொல்கிறவங்க ஒரு சார்பாக ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அது என்னன்னா, விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகர், அரசியல் தலைவராக துடிப்பவர். அவன் ஒரு தற்குறி. அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் பின்னாடி போகிற கூட்டம் எல்லாமே தற்குறி கூட்டம். அவனுங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இதுதான் அந்த அறிக்கையோட சாராம்சம். ஸோ நடந்த 42 சாவுகளுக்கும் விஜய் பொறுப்பேற்க வேண்டும். 41 தானே? 41க்கும் நீங்கள் விஜய் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிடுகிறார்கள் இந்த எழுத்தாளர்கள். இது அவர்கள் விஜய் கூட்டின கூட்டம் தானே சார்? நீங்கள் நீதிமன்றமே கண்டனம் தெரிவிக்குது. கூட்டத்தை கட்டுப்படுத்த தெரியாதா, முறைப்படுத்த தெரியாதா? உங்களுக்கு பொறுப்பு. அதே நீதிமன்றம் கேட்குது, எந்த கட்சிக்காரன் வந்தாலும் கூட்டம் கூடினாலும் நீ பாதுகாப்பு கொடுக்கணும், அவனுக்கு தண்ணீர் கொடுக்கணும், பாதுகாப்பு வசதிகளை செய்து கொடுக்கணும். அரசு தண்ணீர் கொடுக்க முடியாதுல்ல, கூட்டத்தை அதாவது தண்ணீர் உணவு இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டியது சட்டம் ஒழுங்கு காவல்துறையின் கடமைன்னு ரொம்ப உங்களை மாதிரி ஊடகவியலாளர்களுக்கு தான் அவங்க அவ்வளோ நீட்டி முளைக்கி கரெக்டாக தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஊடகங்கள் உட்பட இது விஜய் என்கின்ற நடிகரின் இல்லது தலைவரின் தவறு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறீங்கள, அதை விட ஒரு அநியாயங்கிறது எதுவுமே இருக்க முடியாது. இது எதுக்கு அரசாங்கம் நீ எதுக்கு இருக்கிற? விஜய்க்கு பொறுப்பு இல்லைங்கிறீங்களா? விஜய்க்கு மட்டும் நீங்கள் பொறுப்புன்னு சொல்கிறீங்களா? அப்படி சொல்கிறவங்க எல்லாரையும் எனக்கு இன்னைக்கு இருக்கிற மனநிலைமைக்கு பலார்னு அறையணும் போல இருக்கும். நீங்கள் எல்லோருமே நீங்கள் விஜய் மட்டும்தான் காரணம்னு சொல்கிறவங்க அத்தனை பேருமே அயோக்கிய பேசுங்க, அப்படி தான் சொல்ல முடியும். அப்போ அரசாங்கம் என்ன வெங்காயத்துக்கு இருக்குது? அரசாங்கத்துக்குன்னு ஒரு கடமை இருக்கா இல்லையா? அதையும் ஊடகவியலாளர்கள் நாங்களே கூட்டத்துக்குள்ள சிக்கிக்கிட்டோன்னு போலீஸ் நீதிமன்றத்தில் சொல்கிறாங்களே. சரி, போலீஸ் யாருக்கு வேலை பார்க்குறாங்க ஆக்சுவலி தெரியல. ஏன்னா இந்த ஸ்டாலினோட அரசாங்கத்தில் தான் கவர்மெண்ட்டோட செக்ரட்டரியே ஒரு பிஆர்ஓ மாதிரி வேலை பார்க்குறாங்க. அமுதா மேடம், நீங்கள் அதுக்கு வேறு ஒரு இதெல்லாம் ஸ்க்ரீன்லாம் போட்டு அந்த ஸ்க்ரீனில் காட்சிகளெல்லாம் இவ்வளோ கேவலமாக எந்த கவர்மெண்ட்டும் நடந்ததில்லை சார். சங்கிகளோட கவர்மெண்ட்டில் கூட இவ்வளோ கேவலமாலாம் நடந்தது கிடையாது. நீங்கள் என்னென்னா ஒரு மாபெரும் உயிரிழப்பு இங்கே நடந்திருக்கிறது, சரிங்களா?
அதுக்கு நீ தான் பொறுப்பு அவன் தான் பொறுப்பு இவன் தான் பொறுப்புன்னே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்போ கவர்மெண்ட் என்ன வெங்காயத்துக்கு? கவர்மெண்ட்டை தூக்கி போட்டுட்டு 356 நீங்கள் அமல்படுத்திட்டு ஆளுநர் ஆட்சின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, கவர்னர் ஆட்சின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? இதுக்கு எதுக்கு கவர்மெண்ட் இருக்கணும்? எதுக்கு நமக்கு ஒரு முதல்வர் இருக்கணும்? நம்மளை மேய்க்கிறதுக்கு வேற ஒரு 35 மினிஸ்டர்ஸ் எதுக்கு? என்ன வெங்காயத்துக்கு உட்காந்துருக்கணும்? தெரியவே இல்லை. நீங்கள் ஊடகங்கள் இருக்கீங்களே, ஊடகங்கள் மாதிரியான ஒரு மிக மோசமான அயோக்கியவாதிகள் யாருமே இல்லை. குறிப்பிட்டு எந்த மீடியாவை சொல்றீங்க? எந்த மீடியா? எல்லா பிரைம் மீடியாவும் எல்லா டிவி சேனலும் மனுஷங்க தானா? எல்லா டிவி சேனலுமே எல்லாம் இதுல பாரபட்சமே கிடையாது சார். உண்மையிலுமே நீங்களாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கிறவன் தான் பத்திரிக்கையாளராக உட்காந்துருக்கீங்களா? நீங்களாம் எதனால இப்படி ஒரு கடுமையான உண்மைக்குமே உங்களுக்கெல்லாம் உண்மையிலுமே மனசாட்சி இருக்கா? பத்திரிக்கைக்காரன்னு நீங்களாம் பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் என்ன மனசாட்சி இருக்கிறது? பத்திரிக்கையாளர்களுக்கு மனசாட்சி இல்லைன்னு எதை வச்சு சொல்றீங்க? என்ன சார், நான் போன சனிக்கிழமை இரவு 7 மணிலிருந்து நீங்க என்னத்தை ரிப்போர்ட்டிங்னு கொடுத்துட்டு இருக்கீங்க? விஜய் தவறு, விஜய் கூட்டம். அவனை இப்பதான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கான். அவன் இதுக்கு முன்னாடி விஜய்ங்கிற ஆள் வந்து இதுக்கு முன்னாடி 20 வருஷமா ஏதாவது அரசியல் கட்சியில் சேர்ந்து வேலை பார்த்தாளா? முன்ன பின்ன அனுபவம் இருக்கா? இப்போ விஜய்ங்கிற இடத்துல இதே மாதிரி நீங்க உதயநிதிக்கு அவங்க அப்பாவோ தாத்தாவோ கட்சி நடத்தாம இருந்து முதல்ல அங்கே நீங்கள் உதயநிதியை கொண்டு வந்தாலும் உதயநிதியும் இந்த மாதிரி தான் கும்பிட்டத்தனமாக செயல்படுவார். அப்போ ஒரு அனுபவமிக்க ஒரு அரசியல் தலைவரை 2ஆம் கட்ட தலைவராக வைத்திருக்க வேண்டியது விஜயோட பொறுப்பு தானே? ஏன் அந்த இடத்துல விஜய் தவறுனான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? நான் திருப்பி கேட்குற கேள்வி என்னென்னா, விஜய் அவன் குற்றவாளியாகவே இருந்துட்டு போகட்டும். அப்போ இங்கே அரசாங்கம்னு ஒன்று வேணவே வேண்டாம். நீங்கள் ஊடகவாதிகள்லாம் அதுதான் சொல்கிறீங்க. அரசுக்குன்னு நீங்களாம் இந்த பத்திரிகை என்னது ரிப்போர்ட்டிங்கிற பேரில் அரசுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குன்றத சொல்றதுக்கு ஒருத்தனு கூட தைரியம் இல்லை. அரசுக்கு பொறுப்பு இருக்கு, நீதிமன்றமே சொல்லிடுச்சு. நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, கூட்டத்துக்கு வந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களுக்கு அவங்க அடாவடிகளை ஈடுபடுவாங்க, அதை கூட நீங்க கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்களான்னு விஜயை பார்த்து நீதிமன்றம் கேள்வி கேட்குது. அந்த கேள்வியில் நியாயம் இல்லைன்னு சொல்லி யாராவது சொன்னாங்களா? என்ன மாதிரி ஆட்கள்லாம் திரும்ப சொல்ற ஒரு விஷயம், கொஞ்சமாவது ஊடகவாதிகள்லாம் நீங்க ஊடகவியலாளர்கள்லாம் மனசாட்சியோடு நடந்துக்கோங்க. நீங்க குறிப்பிட்ட சொல்லிடலாங்கிறேன். இல்ல, அதுல பாரபட்சமே இல்லை சார். எல்லாரும் ஒரே மாதிரி தான். எல்லாரும் ஒரே மாதிரி. சேனல் எதிர்க்கட்சி சேனல், எதிர்க்கட்சிக்கு சார், எங்களுக்கு எதிர்க்கட்சிக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு சேனல் தான், எங்க நியூஸ் தான். டிவி வந்து அது எதிர்க்கட்சியோட சேனல்லாம் எங்களோட அவங்க சேர்த்துக்க முடியாது. அது சசிகலா அம்மையாரோட டிவி, அவ்வளவுதான். சரிங்களா? நீங்க அப்போ மற்ற எல்லா தொலைக்காட்சிகளும் நீங்க என்ன சொல்றீங்க? விஜய் தப்பு பண்ணிட்டான், விஜய் தப்பு பண்ணிட்டான்னு சொல்றதுக்கு நீ என்ன வெங்காயத்துக்கு? உன்னை என்னன்னு சொல்றான்? 4வது தூண், ஜனநாயகத்தின் 4வது தூணுன்னு சொல்றான். கடுமையாகத்தான் வார்த்தைகள் வரும். ஏன்னா நீங்க நான் ரொம்ப எமோஷனலா இருக்கும்போது பத்திரிகையாளராக இருந்திருக்கீங்க. அதனாலதான் சார் சொல்றேன், நான் பத்திரிகையாளராக இன்னமும் இருக்கிறேன். நான் எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும், நான் அதிமுகவில் இருந்தாலும் நான் பத்திரிகையாளர் தான், அடிப்படையில் பத்திரிகையாளர் தான். நீங்க வந்து ஒரு டாக்டர் எப்படி சாகிற வரைக்கும் டாக்டரோ, எப்படி ஒரு வக்கீல் சாகிற வரைக்கும் வக்கீலோ, அதே மாதிரி ஒரு பத்திரிகையாளரும் சாகிற வரைக்கும் வக்கீல் தான். நான் 22 வருஷமா பார்த்துருந்த தொழில் இன்னைக்கு நான் அதிமுகவில் சேர்ந்துட்டேங்கிறக்காக 22 வருஷமா நான் பார்த்த தொழில் இல்லாமல் போகாதுல்ல. நான் இது பத்திரிகை 22 வருஷமா பத்திரிகையாளராக இருந்திருக்கேன். சாகிற வரைக்கும் நான் பத்திரிகையாளர் தான், அப்புறம் தான் அரசியல்வாதி. அப்போ பத்திரிகையாளராக இருந்தபோது இந்த மாதிரி எல்லாம் இவ்வளோ மனசாட்சி இல்லாமல்லாம் எந்த பத்திரிகையாளரும் இருந்தது இல்லை சார். எல்லா செய்தியாளர்களும் பெரும்பாலும் கேட்ட கேள்வி என்னன்னா, ஒரு தார்மீக அடிப்படையில கூட விஜயோட கட்சி அந்த நிர்வாகிகளோ பொறுப்பேற்கல, ஒரு வருத்தம் தெரிவிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க. கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தொண்டர்களே வாட்ஸ்அப் குரூப் போட்டு வெளில போயிட்டாங்க. அப்ப நீதிபதியே கேட்கிறாரு, ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க, எல்லாரும் என்ன ஊரை விட்டு ஓடி போயிட்டீங்களே, இதுதான் ஒரு கட்சி, ஒரு தலைவனா, ஒரு தலைமை பண்பா? இப்படி ஒரு கட்சியை இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு நீதிபதி இன்னைக்கு விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதை எப்படி பார்ப்பீங்க? அப்புறம் இப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து லேட்டாக வந்தார். நீங்கள் இதெல்லாம் தானே நீதிமன்றத்தில் சொல்கிறீங்க. லேட்டாக வந்ததுக்கப்புறம் வந்து கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு, ரொம்ப நேரம் காக்க வச்சுருந்தார். அப்புறம் என்னமோ இன்னொரு இதை கிளப்பி விட்டீங்களே, அவர் லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஒரு சேடஸ்ட் மாதிரி, இதெல்லாம் தான் நீங்கள் கொடுத்த ரிப்போர்ட்டிங். சரியா? அப்போ இதெல்லாம் நடக்கிறது இது கேளுங்க. இந்த என்னது லைட் ஆஃப் பண்ணி போட்டான், அதனால அவன் ஒரு சைக்கோ, இந்த சைக்கோவை நம்பி இத்தனை பேர் போகிறான், இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல. அப்போது இப்படி ஒரு என்னுடைய கேள்வி, விஜய் சைக்கோ, உங்கள் ரிப்போர்ட்டிங் படி விஜய் சைக்கோ, நீங்கள் அத்தனை ஊடகங்களும் சொன்னபடி விஜய் ஒரு சைக்கோ. அப்போ அந்த சைக்கோவை நம்பி அங்கே ஒரு 50,000 பேர் கூடியிருக்கான்.
அப்போ அந்த 50,000 பேர் கூடி இருக்கவன் பத்திரமா வீட்டுக்கு இன்னைக்கு போய் சேரல. அப்போ இது என்னன்னு சொல்கிறாங்க, விஜய் அரசாங்கத்தில் ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்களா, ஸ்டாலினோட அரசாங்கத்தில் ஏற்பட்ட 42 உயிரிழப்புகள்னு சொல்கிறாங்களா? இப்போ நீங்கள் சொல்கிறபடி அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நடக்கல, அந்த மீட்டிங்லேயே நடந்திருக்கு. சார், நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் கண்டுபிடிக்காதீங்க. நான் கேட்குறது, நீங்கள் அங்கே இருக்கிறார்கள் கூட்டத்தில், நீங்கள் உங்களுடைய ஊடகவியலாளர்கள் என்று திமுக கிட்ட காசு வாங்கிக்கிட்டு இது ஒரு என்னது பத்திரிகை தர்மோன்னு பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு உணர்ச்சி வசப்பட ரொம்ப அசிங்கமாக வருது உங்களையெல்லாம் பார்த்து கேட்கணும்னு. என்னையும் சேர்த்து தான் எல்லாரும் தான் சார். இப்போ நீங்களுமே வந்ததுலேருந்து என்ன பண்ணுறீங்க, விஜய் தவறு விஜய் தவறு. அப்போ அரசாங்கத்துக்கு என்ன கருமோன்னு கேட்குறேன். ஸ்டாலின் அரசாங்கத்தை கலைச்சிட்டு போங்கய்யா, கலைச்சிட்டு போங்க. யாராவது ஒரு பத்திரிகையாளனுக்கு தைரியம் இருக்குதா? இதே விஷயம் எங்காவது பாஜக ஆள்ற மாநிலத்தில் நடந்திருந்தா நீங்கள் எல்லாம் என்ன சொல்லுவீங்க? கும்பமேளா, மணிப்பூர். இருங்க, பாஜக ஆள்ற மாநிலத்தில் நடந்தோன்னா என்ன சொன்னீங்க? கும்பமேளா, அதே மணிப்பூர், இதுக்கெல்லாம் என்ன சொன்னீங்க? ரிசைன்மெண்ட் ஓடுன்னு இல்லை அங்கிருந்த முதல்வர் எல்லாம். ஏன் ஸ்டாலினை பார்த்து ஒரு பத்திரிகையாளன் கூட சொல்கிற தைரியம் வர மாட்டேங்குது? ஏன்னா அவங்க முதுகெலும்பை முடிச்சு விட்ருவார் ஸ்டாலின். அதான் ஸ்டாலின் எதிர்கட்சி எல்லாம் சொல்கிறாங்களே ரிசைன் பண்ண சொல்லி. எங்களுடைய பொது சொல்லி நீங்க ஒரு விஷயத்தை புரிச்சுக்கணும், இந்த பிண அரசியல் அதிமுக ஒருபோதும் செய்யாது. சொல்லி எடப்பாடி சொல்றாரு, அதுக்கு பேர் என்ன? பொறுப்பேத்துக்கோன்னு சொல்றதுக்கும் அது ஒரு கவர்மெண்டோட வேலை. கவர்மெண்ட் தயவு செய்து பத்திரிகைகள் ஊடகங்கள் உங்களால என்ன சொல்லுன்னு தெரியல, நீங்களாம் ஒரு நான்சென்ஸ் ரிப்போர்ட்டிங் கொடுத்துட்டு இருக்கீங்க சார். ஐ அம் ரியலி வெரி சாரி டு சே திஸ். நான்சென்ஸ் ரிப்போர்ட்டிங் கொடுத்துட்டு இருக்கீங்க. எல்லா ஜேர்னலிஸ்ட் இல்ல, இதுல ஏதாவது ஒரு ஜேர்னலிஸ்ட் மனசாட்சியோடு வேலை பார்த்தான் எவனையாவது ஒருத்தர் நீங்க கை காட்டுங்க. அரசாங்கத்தினோட குற்றம். அது எவனா இருந்தாலும் இதனால வழக்கு போடுறதுனா எல்லா பத்திரிகைகளும் சேர்ந்து போடுங்க என் மேல. நான் ஃபேஸ் பண்றேன், நான் கோர்ட்ல பேசிக்கிறேன். இறங்கி வேலை பார்த்தா யாருமே உண்மையான பத்திரிகையாளர்கள் இல்ல. உண்மையான ரிப்போர்ட்டிங் நீங்க யாருமே கொடுக்கல. யாருமே உண்மையான ரிப்போர்ட்டிங் கொடுக்கல. யாருமே இப்படி சொன்னீங்கன்னா நீதில போனது மட்டும் கரெக்டான ரிப்போர்ட்டிங்னா எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. நியூஸ்க்கு இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கா? நியூஸ் ஜேல வேலை பார்க்குற பத்திரிகையாளன், நியூஸ் ஜேல வேலை பார்க்குற பத்திரிகைக்காரன் யாராச்சும் உங்களோட பெண் நிறுவனத்தில் கான்டாக்ட் வச்சுருக்கிட்டு இருக்கானா? நியூஸ் ஜேல இருக்கிற பத்திரிகையாளர்களோட ஃபோன் நம்பர் யாராவது அங்கே பெண் நிறுவனம் சபரேசனோட டீமில் யாருக்கிட்டையாவது இருக்குதா? இருந்ததுன்னா காமிங்க. ஆனால் மற்ற எந்தெந்த பத்திரிகையாளரோட மாதம் எவ்வளோ அமௌண்ட் போகுது, எங்கெங்கே போகுது, எங்கெங்கே ஃப்ளாட் வாங்கி கொடுத்துருக்காங்க, எத்தனை தடவை ஃபாரின் ட்ரிப்பை வாங்கி கொடுத்துருக்காங்கன்ற வரைக்கும் டீட்டெயில்ஸ் அங்கங்கே இருக்கின்ற எல்லா பத்திரிகையாளர்களும் தான் தெரியும். நீங்கள் பண்ணுறது ஜனநாயகத்தின் 4வது தூண் சொல்லிட்டு நீங்கள் உண்மையை சொல்லியிருக்கிறீர்களா? இந்த அரசுக்கு இன்ன வரைக்கும் நான் இவ்வளோ தூரம் உங்ககிட்ட பேசுகிறேன். இந்த அரசாங்கத்துக்குன்னு ஒரு கடமை இருக்குது. அது இந்த ஸ்டாலின் அரசாங்கம்னு இல்லை. ஒருவேளை அங்கே அதிமுக அரசாங்கம் உட்காந்துருந்து அப்பயும் 42 பேர் செத்துருந்தானா அதிமுக அரசாங்கத்துக்கும் வேலை இருக்குன்னு சொல்றதுக்கு தான் பொறுப்பு இருக்கு, கடமை இருக்குன்னு சொல்றதுதான் ஒரு பத்திரிகையோட வேலை. நீங்க என்ன பண்றீங்க? அந்த விஜயை மட்டும் குற்றவாளி, விஜய் பின்னாடி போனவன் மட்டும் குற்றவாளி, இந்த செத்தவன் பூரா எவன் போனானா எவன் பிள்ளைய தூக்கிட்டு போலானோ அவங்க எல்லாரும் குற்றவாளி. உங்களை பொறுத்தளவுக்கு பத்திரிகையாளர்களை பொறுத்தளவுக்கு அப்படின்னா நீங்க ஜனநாயகத்தை 4வது தூணுன்னு சொல்லாதீங்க. திமுகவிடம் வாங்கி திங்கிற கூலி ஆட்கள்னு உங்களை சொல்லிக்கோங்க. இல்லைன்னா ஏன் ஊரை விட்டு ஓடி போகணும்னு எல்லாரும் கேள்வி கேட்பாங்களா? 2ஆம் கட்ட தலைவர்கள் ஏன் ஓடி போகணும், ஏன் எல்லா போனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போகணும், ஏன் வாட்ஸ்அப் குரூப் விட்டு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கரூர் மாவட்ட சேர்ந்தவர்கள் ஏன் குரூப் விட்டு எல்லாம்? நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஐ எம் நாட் அ சப்போர்ட்டர் ஆஃப் விஜய், ஐ எம் நாட் அ சப்போர்ட்டர் ஆஃப் டிவிகே. நான் ஒரு ஹியூமானிட்டி பேசிஸ்ல ஒரு நீதியின் பக்கம் நின்று பேசுகிறேன். நீங்கள் அனைவரும் அநீதியின் பக்கம் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்களை மாதிரி மிகச்சிறிய குரல்கள், மீச்சிறு குரல்கள் நீதியின் பக்கம் நின்று பேசிட்டீங்க. நான் பிரின்சிபல் ஆஃப் ஜஸ்டிஸ் பக்கம் நிற்கிறேன், நீங்கள் ஜஸ்டிஸ்க்கு ஆப்போசிட்டில் நிற்கிறீங்க, அநீதி கிட்ட நிற்கிறீங்க. அநீதி கிட்ட நின்று நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நீதிக்கு பக்கத்தில் இருக்கவனுக்கு பதில் சொல்றதுக்கு முடியாது. நீதிபதி அதே கேள்வி தானே கேட்கிறேன். நீதிபதி அதே தான் கேட்கிறேன். நீங்க சொல்றீங்களா அவன் விஜய் ஓடி போயிட்டான், இது நான் சொல்லல, நீதிபதி கேட்டதை நான் கேள்வியா விஜய் ஓடி போயிட்டான் நான் அவனே சொல்றேன். ஏன்னா அதை பார்த்தோன்னே தான் மற்றவனுக்குலாம் திமுக காரனுக்குலாம் அப்படியே வயிறு குளிரும். அதுக்காக அவனுங்களை குளிர்விக்கிறதுக்காக நான் சொல்றேன். விஜய் ஓடி போயிட்டான். விஜய் கட்சியில் இருந்தான். அப்புறம் என்ன அந்த அத்தனை வீணா போன அவன் பேர்ல எவனோ நிர்மல்குமாரா, நிர்மலுக்கு ஓடி போயாச்சு. இந்த பக்கம் புஷியானது ஓடி போயாச்சு. அப்புறம் யார் இருக்கா? ஆதவ் அர்ஜுன் ஓடி போயாச்சு. நீங்களாம் தான் ஒரு இதை ஆதவ் அர்ஜுன் டெல்லிக்கு தனி விமானத்தில் பயணம், அங்கே போய் அவனை பார்க்க போகிறான் இவனை பார்க்க போகிறான். உங்களுக்கு ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கா யாரையாவது மீட் பண்ணாருன்னு? எதுக்கு போய் செய்திகளையே கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு துயர சம்பவமும் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு பிறகு
இப்படி நடக்குது அப்படி நடக்குது அப்படி நடக்குது இப்படி தானே, எதுக்கு பொய்யா பரப்புறீங்க? அவன் ஆதவ தனியாக அர்ஜுனில் என்னது விமானத்தில் போனான்னு அத்தனை ரிப்போர்ட்டர்ஸும் தனித்தனியாக வேற நீங்கள்லாம் வீடியோ போடுறீங்க. உங்களையெல்லாம் பிடிச்சி யாரும் உள்ளே போட மாட்டேன்றாங்க. அதான் ஏன்னு தெரில. தனித்தனியாக பொருளை கிளப்பி விடுறீங்களா, உங்களையெல்லாம் பிடிச்சி போட மாட்டேங்குது கவர்மெண்ட். ஆதவ அர்ஜுனாவை கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அரெஸ்ட் பண்ணுங்கிற மாதிரி நீதிமன்றம் சொல்லிருச்சு. அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுங்கன்னு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி. இது ஒரு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். நீங்கள் கேட்டீங்களா ஏன் ஆதவ அர்ஜுனாவை கைது செய்யவில்லை, அப்புறம் நிர்மல்குமார் அதை கைது செய்யல. அந்த நிகழ்ச்சி 40 பேர் இறந்ததுக்காக கைது பண்ண சொல்லல. தமிழ்நாட்டில் புரட்சி ஏற்படுத்துற வகையில் சமூக வலைதளங்கள் அவதூறு பரப்பி இருக்காது. அவர் மீது உடனடியாக சட்ட நடவடிக்கை. ஆமாம் சார், அப்படியே உங்கள் ஊரில் புரட்சி நடந்துட்டாலும் அதுக்கு பத்திரிக்கைக்காரங்க நீங்கள்லாம் அதை அனுமதிச்சுட்டாலும் புரட்சியை அப்பா. ஆனால் அந்த ஸ்டாலின் ஆட்சியில் பத்திரிகைக்காரர்கள் செய்கின்றீங்கல்ல ஒரு அநீதி என்ன. இவன் கள்ளக்குறிச்சியிலன்னு 62 பேர் 70 பேர் சாராயம் குடிச்சு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனா கூட உங்கள் பத்திரிகை தர்மம் என்ன சொல்லுது, அவன் ஏன்டா போய் கள்ளச்சாராயம் வாங்கி கொடுத்தான் அப்படின்னு அவனை தான் கேள்வி கேட்குற ஒழிய அரசாங்கத்தை பார்த்து ஸ்டாலின் அறிவு இருக்குதா எதுக்கு கள்ளச்சாராயத்தை விற்கிறதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னு கேட்க மாட்டீங்க. கேட்டிங்கன்னா முதுகெலும்பு உறிஞ்சு போயிடும். உங்கள் மேலே கஞ்சா வழக்கு போட்டு உள்ளே போட்டுருவான் இல்லையா? அந்த பயத்தில் எவன் பாதிக்கப்படுறானோ அவன் பக்கம் அவன் பிணத்தின் மீது நீங்கள் நியாயம் பேசி கொண்டிருக்கிறீர்கள். பத்திரிகையாளர்கள் என்ன பண்றீங்க? நான் கேள்வி கேட்டேன், செத்து போனவர்கள் முன்னாடி கேள்வி கேட்டேன், நான் எதிர்த்து பேசினேன். அதனால இதுல நானும் சேர்ந்து தான் வரணும். அதுல இல்ல சார், இதுல பத்திரிகையாளர்கள் நான் எங்கேயோ ரொம்ப அபூர்வமா ஒருத்தர் 2 பேர் கேள்வி கேட்குறீங்க சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் தம் என்னன்னா 99.9% எல்லாருமே இந்த அரசாங்கத்தை சப்போர்ட் பண்றீங்க. ஏன்னா இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா நியாயத்தை பேசுகின்ற நீதியின் பக்கம் நிற்கின்ற பத்திரிகையாளர்களின் எலும்பை முறித்து போடுகிறது, முதுகெலும்பை உடைத்து விடுகிறது, கையை உடைத்து விடுகிறது, சிறைச்சாலைக்கு அனுப்பி விடுகிறது, பயம் இருக்கிறது. இதெல்லாம் எங்கே நடக்கும்? ஃபாசிஸ்டுகளோட ஆட்சியில் தான் பத்திரிகையாளர்கள் திரும்ப திரும்ப கொல்லப்பட்டு கொண்டிருப்பார்கள். பத்திரிகையாளர்கள் திரும்ப திரும்ப மிரட்டப்பட்டுருக்காங்க. ஸ்டாலின் ஒரு ஃபாசிஸ்ட் அப்படிங்கிறதுல யாருக்கும், அதாவது நீதியின் பக்கம் நிற்கிறவனுக்கு, நான் அதிமுகனாலும் நீதியின் பக்கம் நிற்பதால் நான் சொல்கின்றேன். இதனால் என்ன விளைவு வந்தாலும் சொல்கிறேன், ஸ்டாலின் ஒரு ஃபாசிஸ்ட், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்தீங்க, இரவு முதல்வராக வந்தீங்க, பார்த்தீங்க, போனீங்க, அப்புறம் இதுக்கு போய் தனியாக உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க. விளக்கம் கொடுக்குறாரு. நீங்க வீடியோ போட்டோம்னா உங்களை பார்த்து விஜய் போடுறாரு. வீடியோ போட்டாலே மக்களை சமாதானம் பண்ணிடலாம் போல இருக்குன்னு அவர் போடுறாரு. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு தவறான முன்னுதாரணமா இந்த அரசாங்கமும் முதல்வரும் விளங்குகிறார்கள். இப்படி ஒரு துர்சம்பவம் நடந்து விடுகிறது. இது துர்சம்பவம்னு சொல்ல மாட்டேன், என்ன பொறுத்தளவு ஆச்சியால் சுகந்திங்கன்னு ஒரு இண்டிவிஜுவலை பொறுத்தளவுக்கு இட்ஸ் அ மேன்மேட் டிசாஸ்டர். மனிதர்களால் உருவாக்க டிசாஸ்டர், ஆக்சிடென்ட். நீதிமன்றத்தில் இது ஒரு ஆக்சிடென்ட்னு ஆர்குமெண்ட் பண்றாங்க. நீங்க அதுவும் ஒத்துக்கல. சரி, இது என்னன்னா அவன் கட்சியை வளர்க்கணும். அவனுக்கு இருக்கின்ற நிர்பந்தம், தாவகக்காரர்களுக்கு இருக்கின்ற நிர்பந்தம் கட்சியை வளர்க்கணும். அவன் ஃபர்தரா அடுத்தடுத்து பிரச்சாரத்துக்கு போக வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. அதனால இது விபத்துன்னு சொல்லணும் சரிங்களா? ஆனா உண்மையிலேயுமே இது நீதி விசாரணைங்கிறது மிக நேர்மையாக நடத்தப்பட்டால் இது மேன்மேட் டிசாஸ்டர் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகும். அப்போ இந்த நீதி விசாரணை உண்மையாக நடக்காமல் இருக்கிறதுனால தான் 8 பேர் கொண்ட குழு வந்தாங்களா? ஏன் அப்போ அதிமுக தனி ஒரு குழு விசாரணை குழு அமைக்கல, காங்கிரஸ் அமைக்கலைங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. இல்லை, காங்கிரஸ் குழுவாக போனாங்க. இங்கே கரூருக்கு காங்கிரஸ் டெல்லியிலிருந்து வந்தாங்க. டெல்லியிலிருந்து வந்தார்கள், அவர்கள் குழுவாக போனாங்க. அவங்க வந்ததும் தெரியல, போனதும் தெரியலையே. அதுதான் சார், நீங்க டிஎம்கேவே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தா. ஆனா பிஜேபி வந்தது மட்டும் இந்த ஒரு வாரமா என்ன உங்களுக்கு? இந்த ஒரு வாரமா தாவகக்காரன் தப்புன்னு ப்ரூவ் பண்ணணும் எல்லா மீடியாவுக்கும் சரிங்களா? அப்புறம் முதல்வர் நியாயவான், அப்புறம் யாரு உங்களோட செந்தில் பாலாஜி சத்தியத்தை காப்பாத்துறதுக்கே பிறந்த ஆளு. இதை 3 தியரியை நீங்க ப்ரூவ் பண்ணணும். அதனால காங்கிரஸ்ல இருந்து வந்தாங்களா, பிஜேபியில இருந்து வந்தாங்களா, யாரால வந்தாங்க, என்ன போனாங்கன்றதெல்லாம் மீடியாவுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸோட பொதுச் செயலாளர் கேசி வேணுகோபால் அப்படிங்கிறவர் வந்தார் சரிங்களா? அது இல்லாமல் தமிழ்நாட்டோட பொறுப்பாளர்னு இருக்கார் ஒருத்தர், கிரீஷ் ஜவடேகர்னு, இதோ கிரீஷ் அவரோட பேர், அவரும் வந்துட்டு போனார். அவங்க ஒரு டீமாக வந்துட்டு போனாங்க. அந்த மேடம், அவங்க எம்பி மேடம் இருக்காங்களே, ஜோதிமணி மேடம், ஒரு பச்சை கலர் சேலை கட்டிட்டு திரும்ப திரும்ப ஓடுற இது அதை போட்டு நீங்கள்லாம் சிம்ரன்னு கிண்டல் அடிச்சுட்டு இருக்காங்களா ஊப்பிகள்லாம், அது யார் கிண்டல் அடிக்கிறாங்கன்னு தெரில. அந்த அம்மா அவங்க கேசி வேணுகோபாலை ரிசீவ் பண்ணுறதுக்காக போகும்போது ஓடின ஓட்டத்தை தான் நீங்கள் அந்த சிம்ரன் பாட்டை போட்டு விட்டு கலாச்சிட்டு இருக்காங்க சரிங்களா? அப்போ காங்கிரஸும் வந்தது, பிஜேபியும் வந்தது. பிஜேபி வந்தது பெருசாக்கப்படுகிறது, காங்கிரஸ் வந்ததும் தெரியல போனதும் தெரியலன்னு நீங்களே சொல்லிடுறீங்க. இவ்வளவுதான் சார். நம்ம கூட விசாரணை குழு அமைக்கல. நான் தான் சொல்லிட்டேன், பின அரசியல் செய்வது அதிமுகவின் நோக்கம் கிடையாது. அப்ப யாரு விசாரணை குழு அமைச்சாங்களோ அவங்கள பின அரசியல் பண்றாங்கிற பொருள் வந்துருது சார். நீங்க ஒரு சம்பவம் நடக்குது, சம்பவம் நடந்த அடுத்த
ஒரு 1 ஹவர் கூட ஆகலை. அருணாம்மா தலைமையில் ஒரு விசாரணை குழு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது என்ன அரசியல் இருக்குதுன்றது ஊடகங்களுக்கு புரியாது. ஊடகங்கள் புரிஞ்சாலும் புரிஞ்ச மாதிரி நீங்கள் காட்டிக்க மாட்டீங்க. பார்த்துக்கிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் டே 1லேருந்து இன்ன வரைக்கும் பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு தெரியும். இந்த விஷயத்தில் ஊடகங்கள் செய்த ஊதாரித்தனங்கள் என்ன, சரிங்களா? அரசாங்கம் செய்த விஷயம் என்ன, தாவேகாக்காரன் செஞ்ச விஷயம் என்ன, இது எல்லாத்தையுமே பொதுமக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. அதனால் நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே உண்மைன்னு நம்புறதுக்கும் மக்கள் தயாராக இல்லை. எந்தெந்த தொலைக்காட்சி எவ்வளோ பொய் சொல்லுவான், எவ்வளோ உண்மை சொல்லுவாங்கிற வரைக்கும் மக்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு கேள்வி கேட்குறீங்க, விஜய் செய்தது தவறு இல்லையான்னு. விஜய் செய்தது மாபெரும் தவறு. அதில் யாருக்குமே எந்த மாற்றம் கருத்துங்க கிடையாது. விஜய் அப்படிங்கின்ற ஒருத்தர் முன்ன பின்னா அரசியல்லே இல்லாதவர், அரசியல் கட்சிகளோடு சேர்ந்து வேலை பார்க்காதவர், அரசியல்னால் என்னங்கிறது தெரியாதவர். தன்னை சுற்றி இவ்வளோ ஒரு பெரிய கூட்டம் வந்தோன்னே ஒரு பெரிய பெருமை உட்காந்துருச்சு. ஒரு பெரிய பெருமை அவர் தலை மேலே ஏறி உட்காந்துருச்சு. அந்த பெருமை தலை மேலே ஏறி உட்காந்தானா அவருக்கு என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோன்றது புரியல, சரிங்களா? அவர் கூட சரி அவருக்கு தான் அரசியல் அனுபவம் இல்லைன்னா அவர் கூடவே சுற்றுற எந்த செவ்வாழைக்காவது ஒரு கட்சியில் 20 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ சின்சியராக வேலை பார்த்த அனுபவம் இருக்கா? இல்லை. எல்லாம் யூடியூப் பிரபலங்கள், பட்டிமன்ற பிரபலங்கள், ஒரு 2 ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, சரியா? அப்போது நீங்கள் ஒரு அரசியல் அப்படிங்கிறத விஜய் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டார், சரிங்களா? ஒரு பெரிய கூட்டம் நம்மளை சுற்றி வருதுன்னா அந்த பெரிய கூட்டத்தை வச்சு நம்ம உடனே முதல்வர் ஆகிடலாம் அப்படிங்கிற அந்த கனவு இருக்குல்ல, அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. தேர்தல் அரசியலில் அது சாத்தியம் கிடையாதுங்கிறத அவருக்கு புரிஞ்சிருக்கணும். 2வது, விஜய் அப்படிங்கிறவர் திமுக என்னது அவர் தற்குறின்னு சொல்கிறீங்கல்ல, திமுக சொல்கின்ற மாதிரி தற்குறி அப்படிங்கிற அந்த விஜய் திமுக ஆண்டு கொண்டு இருக்கும்போது நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோன்னா அவனே ஒரு கொலகாரப்பாவி. யார்? திமுகக்காரன். திமுக தான் சொந்த கட்சி ஆளையே அரசியலுக்காக கொள்கிறவர்கள். சொந்த ஒரே ஒரு உதாரணம் தாகிருஷ்ணன் கொலை வழக்கு. தாகிருஷ்ணன் யாருன்னு தெரியும், அவர் இந்த கருணாநிதியோட எப்படி அரசியல் செய்தவர்னு தெரியும், ஏன் அவர் கொல்லப்பட்டார் வரலாறுலாம் இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ்க்கும் தெரிஞ்சு போச்சு, சரிங்களா? அப்போது அது மாதிரி நிறையா உதாரணங்கள் நான் சொல்ல முடியும். அரசியலுக்காக தான் சொந்த கட்சிக்காரங்களையே எந்தெந்த விஷயங்களில் கொண்டிருக்காங்கன்றது. சாதிக் பாட்ஷா, பெரம்பலூர் சாதிக் பாட்ஷா யார்? இந்த மாதிரி நிறைய உதாரணங்களை சொல்லிட்டு போகலாம். இப்போ ரீசண்டாக இங்கே சென்னைக்குள்ளே நடந்த உள்ளாட்சி தேர்தல் இருக்கு இல்லையா, அந்த மாநகர தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் எத்தனை திமுககாரன் அவனோட கட்சிக்காரங்களாலேயே கொல்லப்பட்டாங்க. ஓட ஓட இதே சென்னை தேர்தலில் பட்டப்பகலில் வெட்டி கொல்லப்பட்டார்கள். வழக்குகள்லாம் இன்னும் போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது தன்னோட சொந்த கட்சிக்காரனே திமுக கொல்லுவான் சார். அந்த மாதிரி ஒரு கொலைகாரர்கள் ஆளுகின்ற காலத்தில் நம்ம கட்சி தொடங்குறோமே, நம்மளை என்னென்னலாம் இவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற அறிவு விஜய்க்கு கொஞ்சமாவது இருந்திருக்கணும். இவங்க என்ன பாதகத்தையும் செய்வார்கள், அப்போ இவங்கள்ட்ட நம்ம எவ்வளோ உஷாராக இருந்து இந்த கட்சியை நடத்தணும் அப்படிங்கிற அறிவு ஒன்று விஜய்க்கு வேணும். அப்படி விஜய்க்கு இல்லைன்னா அவர் கூட இருக்கிற செவ்வாழைகளுக்கு அந்த அறிவு இருந்திருக்கணும். விஜய்க்கும் இல்லை, அந்த கூட சுற்றிட்டு இருந்த செவ்வாழைகளுக்கு அந்த அறிவு இல்லாமல் போய்விட்டது. அதுதான் இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வெறும் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு பேப்பரில் அரசியல் பண்ணுறாங்கல்ல, பேப்பரில் இப்படி 4 ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்லாம் எழுதி கொடுக்குற ஸ்ட்ராட்டஜிஸ்டெல்லாம் வச்சு ஒரு வெங்காயத்தையும் நீங்கள் கிழிக்க முடியாது. நீங்கள் களத்துக்கு போய் அரசியல் செய்யாத வரை எதுவுமே சாத்தியம் கிடையாது. அப்படிங்கிறது தான் இந்த இன்சிடெண்ட்லலாம் இருந்து விஜய் கற்றுக்க வேண்டிய பாடம். 2வது, திமுக மாதிரியான ஒரு நாசகார சக்தியை நாம் எதிர்கொள்ளணும்னா நமக்கு எவ்வளோ மன துணிவு வேணும். அவனுங்கள டைரெக்டாக ஃபேஸ் பண்ணணுமே ஒழியோ இப்படி ஓடி ஒளிஞ்சிக்க கூடாது அப்படிங்கிற புத்தியும் விஜய்க்கு வேணும். விஜய் இந்த வீடியோவை பார்க்க நேர்ந்தால் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர், அவ்வளோதான். தமிழக கட்சிகளை சுற்றியும் எடப்பாடி அவர்களை சுற்றியும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, கள நிலவரம் என்ன அப்படிங்கிற நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக பொதுமக்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குன்னு நம்புகிறோம். மிக்க நன்றி.